வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து ஏ டூ டி சேனல்ல வந்திருந்த இந்த வீடியோவ நான் ஃபுல்லா பார்த்திருந்தேன். அதுல நந்தா சொல்லியிருந்த 50% ஆஃப் த விஷயம் கரெக்ட்டு. அண்ட் 50% ஆஃப் த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் லைக் வாட் இட் லுக்ஸ் லைக் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ இந்த வீடியோல நான் வந்து நந்தா ப்ரோ கிட்ட வந்து நீங்க பண்ணது தப்பு. இது இப்படி இல்ல அப்படின்னு சொல்ல வரல. அவர் சொல்லியிருந்ததுல அவருக்கு மேபி அந்த இடத்துல ஒரு கிளியர் கட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருந்திருக்கலாம். ஸோ நான் என்னோட ஹேக்கர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்கு எனக்கு வந்து ரொம்ப பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் யாரும் இந்த வீடியோக்காக தரல. நான் வந்து முழுக்க முழுக்க நந்தா ப்ரோ வீடியோவில் வந்த சினாரியோஸை வச்சு மட்டும்தான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவோட எண்டில் இந்த அட்டாக் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற ஒரு டெமோவை நான் ஏஐ யூஸ் பண்ணி பில்டு பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியல் ஆக்சஸ். அந்த இனிஷியல் ஆக்சஸ் எப்படி அந்த அட்டாக்கர் வாங்கியிருக்காரு, அந்த ஹேக்கர் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் இன்ஜினியரிங். இந்த சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 99% ஆஃப் த டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ஹியூமன்ஸ் தான் வல்னரபிள். இந்த சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட எந்த டெக்னிக்கல் அட்டாக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எதுவுமே எந்த டிஃப்ரெண்ட்டான சினாரியோஸ் யூஸ் பண்ணி உங்களை லூர் பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்களை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை பேசி மேனிப்புலேட் பண்ணி உங்ககிட்டேருந்து உங்களோட ஆக்சஸையே வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ளே வரும். நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டெக்னிக்கல் ஸ்கேப் கோட் உங்கள்கிட்ட பேசி 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 உங்களை நம்ப வச்சு உங்களை ட்ரஸ்ட் பண்ண வச்சு உங்களோட ஆக்சஸை அவங்ககிட்டேருந்து வாங்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்னு நாங்கள் இந்த விஷயத்தில் சொல்லுவோம். ஸோ இந்த விஷயத்தில் நந்தா ப்ரோ சொன்னது 100% கரெக்ட். இதை வந்து சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணி அவர்கிட்டேருந்து அவரோட யூடியூப் சேனலுக்கு மேனேஜர் ஆக்சஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ மேனேஜர் ஆக்சஸ் வாங்கினோன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நந்தா ப்ரோ சொன்னதுக்கும் நான் சொல்ல போகிறதுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நந்தா ப்ரோ என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல செஷன் ஹைஜாக்கிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, செஷன் ஹைஜாக்கிங் அப்படின்ற ஒரு விஷயமே நடக்கல. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, செஷன் ஹைஜாக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருந்தது அப்படின்னா, நீங்கள் அதாவது ஒரு விக்டிம், அதாவது எஸ்ஆர்எம் கேமிங் அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையாவது டவுன்லோட் பண்ணியிருப்பாரு. டவுன்லோட் பண்ணி தேவையில்லாத கண்டென்ட்ஸ் எதையாவது ஆக்சஸ் கொடுத்துருப்பாரு. இந்த விஷயத்தில் அது எதுவுமே நடக்கல. அவர் சொன்னபடி பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு யூஆர்எல் ஓப்பன் பண்ணேன். யூஆர்எல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்றத சொல்லியிருக்காரு. இதை நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்டிக்கல் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன். இந்த வெர்டிக்கல் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெர்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு ரோல்ஸை மேப் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓனர், மேனேஜர், அப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட்டர். இந்த இடத்துல அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் லெவல் மேனேஜர் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேனேஜர் ஆக்சஸில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூபோட சர்வரை ட்ரிக் பண்ணி அவர் மேனேஜர் இல்லை ஓனர் அப்படின்றத எலிவேட் பண்ணியிருக்காரு. அந்த எலிவேட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க். இந்த இடத்துல இந்த ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷனை 2 வகையாக பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, மேனேஜரே வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ஏபிஐ எண்ட் ஏபிஐ கால்ஸ் மேனிப்புலேட் பண்ணுறது மூலிமா, அந்த ரெக்வஸ்ட்டை மேனிப்புலேட் பண்ணுறது மூலிமா அவரால் ரோல் ஆக்சஸ் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் கூகுள் வந்து ஒரு ஹார்டன்டு சர்ஃபேஸ் அப்படின்றதுனால அவரால் அதை பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்றத நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்டாக்கோட பேர் கிராஸ் சைட் ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிராஸ் சைட் ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கிராஸ் சைட் ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரி என்ன பண்ணோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதோட ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் வந்து ஒரு யூடியூப்பில் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட செஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் ஸ்டோர் ஆகிருக்கும். நீங்கள் எவ்ரி டைம் நீங்கள் யூடியூப்பை யூஸ் பண்ண சொல்ல இந்த ப்ரௌசர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட செஷன் குக்கீஸையும் அந்த ரெக்வஸ்ட்டோட சேர்த்து அனுப்பும். அப்போ தான் வந்து யூடியூப்க்கு என்ன தெரியும்னா, இதுதான் வந்து இந்த யூசர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றது தெரியும். ஆனால் ஆஸ் அன் அட்டாக்கர் இந்த கிராஸ் சைட் ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌசரில் வேறு ஒரு வெப்சைட் வேறு ஒரு சைட்லேருந்து உங்களோட யூடியூப் சர்வருக்கு உங்களோட செஷன் குக்கீஸ் மூலியமாக ரெக்வஸ்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் சைட் ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரி. அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணாலே உங்களோட யூடியூப் சர்வருக்கு ரெக்வஸ்ட் போக சொல்ல என்ன நடக்கும்னா, உங்களோட செஷன் குக்கீஸும் சேர்ந்து போயிருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் சைட் ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரியோட அட்டாக் ஃப்ளோ. ஸோ எல்லாம் ஓகே. இந்த இடத்துல
எஸ்ஆர்எம் கேமிங்கோட சேனல் எப்படி ஹேக் ஆயிருக்கு. யூடியூப்ல அவரு மேனேஜர் ஆக்சஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த அட்டாக்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கை கொடுத்து அந்த லிங்கை ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காரு. அந்த லிங்க்ல என்ன இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனை எழுதி அந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனில் ஒரு மேனேஜரை வந்து ஓனர் ஆக்கணும் அப்படின்னா என்ன ஏபிஐ எண்ட் எப்படி கால் பண்ணணும் அப்படின்றத ஒரு டீட்டெயிலாக எழுதி அதை வந்து எஸ்ஆர்எம் கேமிங்க்கு அவர் அமைச்சிருக்காரு. அந்த எஸ்ஆர்எம் கேமிங் அதை ஓப்பன் பண்ணோன்னே ஜாவாஸ்கிரிப்டில் ஆன்லோட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஆன்லோட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் சைட்டை நீங்கள் லோடு பண்ண சொல்ல இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் வந்து ஃபயர் ஆகும். இந்த ஃபயர் ஆக சொல்ல இந்த ஃபயர் ஆக சொல்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கலில் அதாவது எஸ்ஆர்எம் கேமிங்கோட ப்ரௌசர்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து சென்ட் ஆகிருக்கு வித் எஸ்ஆர்எம் கேமிங்கோட செஷன் குக்கீஸோட. அவர் வந்து இந்த மாதிரி ஓனர்ஷிப்பை வந்து எலிவேட் பண்ணுறாரு இவருக்கு அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் கேமிங்க்கு ஒரு ஐடியாவே இருந்திருக்காது. அதாவது அவர் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருப்பார், பேக் எண்டில் இந்த ரெக்வஸ்ட் ஃபயர் ஆகிருக்கும், அவருக்கு எந்த ஒரு சினாரியோஸும் தெரிஞ்சிருக்காது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் சைட் ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரியில் ஒரு முக்கியமான விஷயம். உங்களோட ஆக்ஷன்ஸை உங்களோட நாலேஜ் இல்லாமலே அந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் ட்ரிகர் பண்ணியிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கிரிட்டிக்கல் பார்ட் ஆஃப் திஸ் அட்டாக். நீங்கள் கேட்கலாம் ப்ரோ, கூகுள் ரொம்ப பெரிய கம்பெனி, இது கூடமா டெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு. கூகுள் கண்டிப்பாக இதெல்லாம் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பல ப்ரொடக்ஷன் கோட் புஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எந்த டைமில் எந்த வண்டர்ஃபுல் கோட் புஷ் ஆகுது அப்படின்றது யாருக்கும் தெரியாது. கூகுள் பக் பவுண்டி ப்ரோக்ராம்ஸும் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. கூகுள் பக் பவுண்டி ப்ரோக்ராம்ஸில் இருக்கவங்களால மோஸ்ட்லி இந்த ஃபீச்சரை டெஸ்ட் பண்ணியிருக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபீச்சரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூடியூப் பார்ட்னராக இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த ஹேக்கர்ஸ்க்கு அந்த ப்ரிவிலேஜ் இருக்காது மோஸ்ட் ஆஃப் த டைம். ஏன்னா அவங்க ஒரு யூடியூபராக இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்டெஸ்டட் ஏரியாவாக தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். இந்த அட்டாக் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்ற ஒர்க் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சினாரியோ அவரை வந்து சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணி அவர்கிட்ட மேனேஜர் ஆக்சஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் மேனேஜர் ஆக்சஸ் வாங்கினதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஎஸ்ஆர்எஃப் அப்படின்ற அட்டாக் மூலியமாக எஸ்ஆர்எம் கேமிங் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக இந்த மேனேஜரை வந்து அட்மின் ஆக்குறதுக்கு அந்த யூஆர்எல் ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்டையர் அட்டாக் ஃப்ளோ. ஸோ சோஷியல் இன்ஜினியரிங் அண்ட் சிஎஸ்ஆர்எஃப், அந்த சிஎஸ்ஆர்எஃப் பண்ணுறது மூலிமா வெர்டிகல் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் நடந்திருக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டாக் ஃப்ளோ. ஸோ இந்த அட்டாக் எப்படி ரியல் டைமில் ஒர்க் ஆகும் அப்படின்றத இப்போ நம்ம வந்து ஒரு டெமோ மாதிரி பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லோக்கலில் ஏஐ யூஸ் பண்ணி இதே சினாரியோவை நான் ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக்ல எஸ்ஆர்எம் கேமிங் அப்படின்றது தான் இந்த சேனலோட ஓனர், மேனேஜர் அப்படின்றது தான் சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணி மேனேஜரான ஒரு ஹேக்கர். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து எஸ்ஆர்எம் கேமிங்காக லாகின் பண்ணுறேன். இந்த இடத்துல லாகின் பண்ணிங்கன்னா சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இவர் ஓனர்னு சொல்கிறாங்க, மேனேஜர் ஒருத்தர் இருக்கார், எடிட்டர் ஒருத்தர் இருக்கார். ஓகேங்களா? இந்த இடத்துல எஸ்ஆர்எம் கேமிங்கால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜரை ஓனராக ஆக்க முடியும், மேனேஜரால் ஓனராக ஆக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஸ்ஆர்எஃப் அட்டாக் பண்ண போகிறோம். இந்த சிஎஸ்ஆர்எஃப் அட்டாக் பண்ணுறதுக்கு நான் இன்னும் ஒரு யூஆர்எல்ல வேற ஒரு போர்ட்டில் ரன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த எது ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் கேமிங்க்கு அந்த அட்டாக்கர் வந்து ஒரு யூஆர்எல் கொடுத்துருக்காரு, அதை வந்து இதை ரிப்ளிகேட் பண்ணுது. ஸோ இந்த போர்ட் 8080ல் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர் ரன் பண்ணிருக்கேன். இப்போதைக்கு நான் இதை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு வச்சுக்கோமே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த ஆக்சஸும் பண்ணல, வெறும் இந்த சைட்டை லோடு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம போய் இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மேனேஜர் வந்து ஓனர் ஆகிருக்காரு. எப்படி ப்ரோ இதில் நடக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல சோர்ஸ் கோடை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்டு லோட் ஆக சொல்லி நம்ம வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை சப்மிட் பண்ணுறோம் சர்வருக்கு. சர்வர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் ஹோஸ்ட் 3000க்கு உங்களோட ப்ரௌசர்லேருந்து உங்களோட செஷன் வச்சு உங்களோட லோக்கல் ஹோஸ்ட்டில் உங்களோட செஷன் குக்கீஸ் உங்களோட செஷன் வச்சு இந்த சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குது. ஸோ அந்த சர்வர் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த யூசர், அதாவது ஒரு ஓனர் இந்த குக்கீஸை வச்சுட்டு இவரை வந்து ஓனர் ப்ரிவிலேஜ் எஸ்கலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்றத சர்வருக்கு தெரியும். ஸோ அந்த சர்வர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து ஓனரை ப்ரிவிலேஜை எஸ்கலேட் பண்ணுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் சினாரியோ.
இப்படி தான் வந்து இந்த அட்டாக் நடந்திருக்க நெறைய பாசிபிலிட்டி இருக்கு.